இருக்கு அதோட மட்டும் போட்டிருந்தாங்க அவருக்கு வந்து நீங்கள் மக்கள் நடமாட்டம் எல்லா டைம்ல தான் வந்து இறங்கி இருக்கு சரியா விநாயகர் ஆலயம். ஆனா இந்த புள்ளையும் ஒரு நூலுடைய தப்பி இருக்கு. இப்ப அந்த போன புள்ளியல் கட்ட நோக்கி போயிருந்திருந்தால் வணக்கம் ரோகனே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் குமுளமுனையில் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு கோவில் கேணியில் 2 மாணவிகள் விழுந்து இறந்த செய்தி எல்லாரும் மனதிலையும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறோம். அங்கே தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த கேணி எப்படி இருக்குது, எவ்வளோ ஆழமுடையது, இது தொடர்பான ஒரு தகவலை தான் எனக்கு வீடியோவை காட்சிப்படுத்தலாம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோவில். கோவில் கேணியாக பார்த்தீங்கன்னா இதுதான் கேணி. நல்ல பெரிய கேணி ஒன்று இருக்குது. குமுளமுனை ஸ்ரீ கொட்டுக்கிணறு விநாயகர் ஆலயம் என்ற ஒரு போர்டும் போடப்பட்டிருக்குது. அந்த ஊர்ல நிக்கிற ஒரு அண்ணா இருக்கிறார். ஸோ அவரோட தான் இங்கே நடந்த சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். அண்ணன் வணக்கம். 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 நேற்றைய தினம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சோகம். 2 மாணவிகள் இந்த கேணியில் விழுந்து இருந்தது. இது தொடர்பாக நீங்கள் நேரடியாக இருந்தீங்க இந்த இடத்துல? உண்மையிலே நீங்க சொன்ன இந்த இடத்துல நான் நின்று ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்துல நான் நின்று இருந்தேன். நான் சம்பவம் நடந்த 5 நிமிடம் பிறகு ஏற்கனவே இந்த சிசிடிவி கேமராக்கள் இதுல 3 பொருத்தப்பட்டிருக்கிறது. மற்ற இந்த ஆலயம் வந்து முழுமையா வந்து இன்னுமே வேலை முடியவில்லை. அதோட 5.2 அங்குலம் தண்ணி அளவு தான் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கு. அதோட மேலதிக கலுங்கி வந்து இதுல இருக்கு. இல்ல மேலதிக தண்ணி வந்து வழிந்தோடக்கூடிய மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். அதை விட சிறுவர்கள் குளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு தடுப்பு பலகை போட்டு மேற்கொண்டு செய்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து இன்னும் அந்த வேலை செய்ய இல்லாதால பலகை ஒன்றும் போடல, இது வரைக்கும் போடப்படவில்லை. அதுக்காண்டி நாங்கள் ஏற்கனவே ஆலய தீர்த்த கணியிலே வந்து சகலம் சொல்லப்பட்டிருக்கு, சிறுவர்களை இப்ப குளிக்கிறது அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு 3 பெண்கள் வந்து, அதாவது இந்த கிராமத்தை விட்டு புற கிராமத்திலே வந்த 2 பிள்ளைகளும் இந்த கிராமத்தோட சேர்ந்த ஒரு பிள்ளையும் வந்து இந்த இடத்துல வந்து சம்பவம் நடந்த இடத்துல வந்து சரியா 12:57 செகண்டுக்கு இந்த தண்ணீரை வந்து தாண்டி இருக்கணும். இது சம்பவம் நடந்து நான் அந்த வீட்டுல இருந்து சத்தம் கட்ட உடனே 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் ஓடி வந்த இடத்துல பிள்ளை வந்து முழுதா இந்த இடத்துல தெரியப்படவில்லை. அப்ப நான் இந்த மொபைலோ இது கொண்டு வரையில அது எந்த இடத்துல தாண்டன்ற வந்து சரியா காணாதபடியா நாங்கள் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்து சரியா வந்து 1:20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்திருந்தேன். வழியில எடுத்திருந்த நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்தது? இந்த சம்பவம் நடந்த இடத்துல இந்த இடமே நாங்க பார்த்தோம் வீடியோ உண்டது. இந்த இடத்துல இருந்து இந்த பொசிஷன்ல நின்று இருந்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே தாங்கள் 2 பேரும் நேற்றைய தினம் இந்த இடத்துல எவ்வளவு தண்ணி இருந்தது? சரியா வந்து இந்த தண்ணீர் ஒட்டுமொத்த தண்ணி 5 அடி. நான் 2 நேற்றைய தினம் இருந்தது இந்த லெவல்ல தண்ணி இருந்தது. இந்த லெவல்ல இருந்தது தண்ணி இருந்தது. சரியாக நான் இதுல நின்று இருந்தா எங்களுக்கு இந்த தண்ணி தான். சரி, இப்ப பிள்ளைகள் இறங்கி போன பிள்ளைகள் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தவறி விழுந்திருக்கணும். அவர்கள் வந்து 2 பேர் நின்றதால 2 பேலன்ஸ் பண்ண இல்லாமல் தண்ணி விழுந்திருக்கணும். விழுந்த இடத்துல அந்த 3வது பிள்ளையும் அதை காப்பாற்ற போன இடத்துல தான் அவவும் தண்ணியில தாண்டு வெளியில வந்து கத்தும் போதுதான் எங்களுக்கு கேட்டது யாரோ கேணியில் வந்து தவறி விழுந்திருக்கணும்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடுதான் எல்லாரும் வந்த இடத்துல அந்த புள்ள வந்து அவவும் தாண்டபடியா தண்ணியின் அதன் சட்டத்துக்கும் அதன் சிந்தனைக்கும் அவன் எங்க எவ்வளவு மணி துல்லியமா சொல்லலாம் போயிட்டு நாங்கள் அது உடனே சிசிடிவி கேமரா பாக்குறதுக்கு அவ்வளவு வசதி இல்லை. ஏன்னா நான் ஒரு நைட்ல மட்டும்தான் சிசிடிவி கேமரா பாக்குறேன், செக்அப் பண்றது. அந்த டைம்ல பார்க்கலாம் போயிட்டு அப்ப இந்த சைட்ல வந்து இவரத்துல விழுந்த இடத்த அவங்க சொல்லி வச்சிடலாமல் கொஞ்சம் அப்புறப்படுத்தி அந்த சைட்டுக்கு இருக்கு இந்த சைட்டுக்கு சொன்னோன்னே நாங்க அந்த இடத்த மட்டும்தான் தேட வலிக்கிற ஒழிய உரிய இடத்த தேடையில. சரியா இந்த இடத்துல தான் இந்த முதல் படி கரையோட
வேண்டும் அதுல இறக்கி கிடந்தது. ஆனா இந்த இதுல கதவுகள் எல்லாம் கூட திறந்துட்டேன் நாங்க, தண்ணி கதவுகள் எல்லாம் திறந்து தண்ணி வெளியேற்றக்கூடிய அளவு வசதியை செய்துட்டீங்க. இறங்கி பார்த்துட்டு எடுத்துனாங்க. சரி ஒரு சோகம் குமரமுனையிலேயே ஒரு இந்த மீன் வெளியில விரையிலாம நிலைமையில இருக்கிறது. ஏன்னா இந்த கேணி வந்து கட்டப்பட்டு கிட்டத்தட்ட குறுகிய காலம். இதை விட எங்கட அம்மா கடை காலத்துல இருந்து 67 வருஷங்களுக்கு முதல் இதுவரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததே இல்லை இந்த ஆலயத்துல. அதால இந்த ஆலயத்துல இன்றைக்கு ஒரு சிந்தனையிலேயே வல்லியருக்கு ஒரு உணவு இல்லை. நான் ராவில சாப்பிடல. இங்க தியாக்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று குடிப்போம் அந்த கோயில தான் இருக்கு படுத்திருக்கிறார்கள். இப்படி சம்பவத்தை கேட்டு சரியான வேதனை. இதுவே இன்னொரு அயல் கிராமத்தில் சம்பவம் நடந்திருக்கிறது. தாமரை குளத்திலே வந்து நீந்தி 2 பேர் செத்துக்கணும். இப்படி சம்பவங்கள் எல்லாரும் வந்து இதை தவிக்கிறதுக்கு இப்ப முடிவு பண்றதுக்கு சொன்னா இன்னும் நாங்க தண்ணி லெவல குறைக்கிறதுக்கு உடைக்கப்புறம் உடைத்து பதிக்க போறோம். அது இனி ஒரு இப்படி அசம்பாதம் நடக்கக்கூடாண்டாக்காகும். மற்றது ஏற்கனவே இங்க நிச்சயதார்த்த சகல முறையும் இருக்கிறது. நான் இன்னும் வேலை முடிக்காத வழியா நாங்க அந்த ஜக்கேட்டுகள் ஒன்றும் குழுவுப்படையில அந்த ஜன்னல் வழியை குழுவுப்படையில பாதுகாப்பு பிரச்சனையால நாங்கள் ஏற்கனவே போட்ல போட்டு சிறுவரை குளிக்க வேண்டாமன்னு சொல்லி நிறைய வாட்டி நாங்கள் இருந்தாங்க. வளமையா இளைஞர்கள் இதுல இருக்கிறது மரங்களுக்குள்ள. ஆனா இந்த டைம்ல இல்ல. அது சரியா ஒரு வேதனையான ஒரு விஷயம் உண்டு. மற்றது இதுல சொல்றதுக்கு எங்களால சொல்ல முடியல. ஓகே, எங்களுக்கு ஒரு கருத்து. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. இந்த லெவல்ல தண்ணி அவங்க இதுக்குள்ள தான் அவ செல்ஃபி அந்த படம் பாத்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸா கீழே இறங்கி இருக்கிறா. இந்த லெவல்ல இருந்திருக்கிறோம். கீழே இறங்கி போறாங்க. அடுத்த ஸ்டெப்ஸ்ல தண்ணியில விழுந்திருக்கிறாங்க. காப்பாற்ற வந்த இடத்துலதான் அவவும் தாண்டு அவவும் மீள வந்திருக்கா. ஆனா அவவும் நீ தாண்டு இருந்தா நாங்கள் 6 மணிக்கு சிசிடிவி பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன நடந்தேன்னு சொல்லி. அந்த பிள்ளை தப்பினபடியா தான் 2 பேரையாச்சு நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில போயிருக்கிறோம். ஒரு சரியான ஒரு வேதனையான ஒரு விஷயம், மறக்க முடியாது. இந்த 60 வருஷங்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் எங்கட அப்பாக்கட சந்ததி காலத்துல இருந்து யாரும் தாண்டதுன்றது இல்லை. இது சீமெண்ட் எல்லாமே சீமெண்ட். இது ஃபுல்லாமான இது 50 பாக்கலாம். இதுல 50 லோட் கிட்டத்தட்ட 50 லோட் மண் பறிச்சு டிப்பரால. இது புழுதி டிப்பரால கல்லு. அதாவது இதை பாத்தீங்கன்னா இந்த மண்ணில ஒரு சதுப்பு நிலங்கள் அப்படி ஒண்ணுமே இல்லை. இதுக்கு புழுதியான மண். நீங்க ஃபுல்லாவே இந்த நடக்கலாமே தாழக்கூடிய வாய்ப்பு எதுவுமே இல்லை. அவங்க சிந்தனைகள் மற்றது சொல்லவே அது இந்த இடத்துல எந்த இடமே அப்படி இல்லையா? எந்த இடமே அப்படி இல்லை. எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இது நாங்கள் முல்லைத்தீவுல இருந்து கிட்டத்தட்ட இதுல 60 லோட் மண் டிப்பரால பறிச்சிருக்கோம். இதுக்குள்ள பறிச்சு இந்த மண்ணுல பாத்தீங்கன்னா தெரியும். தனி இந்த கடல் மண் தான் பறிச்சிருந்தோம் நாங்கள். நாங்கள் இப்ப முழுமையா இந்த தீர்மானம் எடுத்து இப்படி ஒன்று அசம்பாவிதம் பெறக்கூடாதுக்காண்டியும் பெரும்பாலும் அந்த மேலதிக தண்ணியை இன்னும் குறைத்து 4 அடிக்கு வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரது எங்கட சில நிர்வாகம் முடிவெடுத்துக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த இது முழுமையா நடக்கவில்லை. பெரும்பாலும் இதற்கு அந்த இறந்துட்டு பண்ணோன்னா சில ஒரு தவறான கதைகளை முன்வைக்கின்றார்கள். பெரும்பாலும் குளங்கள் ஏரியல் கிட்ட சிறுவர்களோ இல்லை பெண் பிள்ளைகளையோ கூட்டிட்டு போறார்கள். தந்தையுடன் போங்கோ. மற்ற என்னன்னு சொன்னா நீங்கள் நிச்சயமாக போன் கொண்டு போகும்போது கேட்டுட்டு போங்கோ. உண்மையை சொல்லுங்க, நான் குளிக்கத்தான் போறோம் இல்லாட்டி நான் இன்னடத்துக்கு போறோம்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டோ நண்பர்களோ உறவினர்களை கொண்டு நீங்கள் போறது நல்லம். இப்படியான சம்பவம் பெறக்கூடாது. இப்ப இந்த காலத்துல இப்ப இதோட 3-4 நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. என்ன சொன்னா அந்த நாயத்துல ஒரு விசோமுடியில இருந்த ஒரு பிள்ளைகள் டூரிஸ்டா போனதுல கடல்ல மூழ்கி செத்துருக்கணும். இப்ப உடுப்பு குளத்துல மற்ற இந்த கும்பலமுனையில இது நடந்திருக்கிறது. இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்றோம். எல்லாம் வெளியிடங்களுக்கு போறாங்க நிச்சயமா சொல்லலாம். இப்ப நான் எங்க போறோம், என்னது போறோம், அம்மாக்கள் கூட்டிட்டு போங்க. மற்றது இந்த நோமல் செய்திகள் தவறா பரப்பினோம். இந்த இடத்துல 9 அடி தண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லி 10 அடி தண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாமே முற்றிலும் தவறு. உங்களுக்கே பார்க்க தெரியும். நான் என்ன கணித்து வச்சு பார்த்தாலே எவ்வளவுன்னு சொல்லியும் 5 சென்ட் 2 புள்ளி தண்ணி நின்று இருக்கிறது. நாங்கள் தண்ணியில தேடும் போது என் கை வழியால தெரிஞ்சது. அப்ப இந்த இதெல்லாம் கொங்குரீட் பேசிக்கல் அடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கொங்குரீட் ஃபுல் அடிச்சிருக்கிறாங்க. துரிசு எங்க இந்த இடம் தான் என்ன? இந்த இடம் தான். இந்த பெரிய சோகத்தை தினம் நேரம் 2 சொல்ல முடியாத கவலைன்னு இந்த இடத்துல தான். நேற்றைய தினம் இந்த அனர்த்தத்தை தடுத்திருக்கலாம்னா என்ன நடந்துருந்தா தடுத்திருக்கலாம்? நான் நினைக்கிறேன் பாடசாலை மட்டத்தில் இருந்தாலும் ஒரு சரியான நீச்சல் போட்டிகள் வைக்கிறது இல்லை. மற்றது அந்த புள்ளிகளுக்கான நீச்சல் பழக்கக்கூடிய ஒரு இடங்களும் இல்லை. நான் அதுக்கண்டு தான் கட்டியிருந்த நாங்கள்
நீச்சல்ன்றது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன சொன்னால், சரியான முறையில வந்து நீச்சலை பழக்காதது. மற்றது ஒரு இடத்துக்கு போப்புறோம்னு சொன்னா பெருமளவில் சொல்றோம், அங்க போனா நீ தாண்டுருவாய், இங்க போனா தாண்டுருவாய், அப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிடுறது. எல்லாருக்கும் பயிற்சி என்ற சேவை, நீச்சல் பயிற்சி பெருமளவில் வந்து வடக்குல வந்து நீச்சல் பயிற்சி 100க்கு 80 மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். ஆனா முழுமையா இன்னும் பெறையில ஸ்கூல் மட்டத்துல கட்டாயம் கொண்டு வரும். நீச்சல் கொண்டு வந்திருந்தால் இதுல அந்த சம்பவம் நடந்த இடத்துல சில சிறுவர்களும் நின்று இருந்திருக்கார்கள். நீச்சல் தெரிஞ்ச நின்று இருந்தால் ஒரு முன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். சரியான சிந்தனை கொஞ்சம் காணாது, அதால ஒரு தோல்வி. இந்த குடும்பநிலை பெரிய ஒரு சோகம், மறக்க முடியாது. எங்களால் அதுல இருந்து மீண்டு வர இயலாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா இறந்தவர்கள் சிறு வயது 2 பிள்ளைகள். மேற்கொண்டவங்களால இது அவ்வளவு பாதுகாப்பான கேணிங்கிறதுக்கு நாங்க நடக்கும் போதே தெரியுது. இதுல இந்த இடம் பாருங்க, தான் இருக்குது. இந்த இடம் எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. இதுதான் தண்ணி எட்டினடா இல்லையா? மற்றது பாருங்க, அந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு வழி இருந்திருக்கு. அந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு வழின்னு சொன்னா இந்த கிணத்துல கயிறு இருந்திருக்கு. அந்த கயிற்று எடுத்து அந்த பிள்ளைய பாத்துருப்பீங்க இல்ல கொடுத்துருந்துருக்கேன். அதுல வந்து அதை விட அந்த அதுல வந்து ஒரு லீட்டர் அதுல லீட்டர் போத்துல ஒன்று இருந்திருக்கு. அதை எடுத்து அந்த டைம்ல தெரியாது, பயம் தெரியாது. இப்படியான சம்பவங்கள் வரக்கூடாதுக்காண்டி 3 சிசிடிவி கேமராக்கள் பொறுக்க பெரிய கேன் இருக்குதானே, கேனுகளை எல்லாம் கொண்டது பைவர்கள் கேன் வந்து கூட நீந்துறது. நாங்கள் அனுமதி வழங்கல. நாங்கள் இப்ப ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. ஒருக்கா வந்து நீச்சல் போட்டி வச்சிருந்தாங்க. நீச்சல் போட்டி வச்சிருந்துட்டு தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்க. திருப்பவும் வந்து ஒரு நிகழ்வுக்காகத்தான் திறந்துட்டாங்க. இப்ப வந்து நாங்கள் கொஞ்சம் மண் கொஞ்சம் பறிச்சிருந்தாங்க, அதை பரவினாங்க. நிறைய சமப்படுத்துற கண்டுதான் நாங்கள் அந்த கேணியை வந்து நாங்கள் வந்து கட்டி இருந்தாங்க. அப்ப இது வந்து முழுமையா வந்து குளிக்கிறதுன்னு சொல்லி முழுமையா கட்டி வைக்கல. மறுபடியும் திறந்து விட்டு இருந்தாங்க, 2 வாட்டி திறந்து விட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கதவு வந்து இன்னும் போடுபடையில. அப்ப அதால அந்த கதவை நாங்கள் வந்து சைட்டுக்கு தான் வச்சிருக்கிறோம், கம்பி போடாதால. பெரிய மீன் எல்லாம் நிக்குது. இந்த மீன் எல்லாம் நிக்குது. இந்த இடம் தாழ்ப்ப மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அது தாழ்ப்பம்னா மண் கொஞ்சம் போட்டுனாங்க. அது இந்த லெவலுக்கு போட்டு வரைய காணா வந்துட்டு கேணி ஃபுல்லா முழுமையா வேலை செய்யல தானே. இந்த சிசிடிவி கேமரா தான் பதிவாயினது. இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பதிவாயிருக்கு. அதோட இந்த இடத்துல இருந்த இயற்கையான நீர் வெளியேறி வர கேணிக்குரிய தண்ணி இந்த இதுக்குள்ள இந்த சைட்ல இருந்து தான் இயற்கையான தண்ணி வந்து வெளியில வர்றது. இயற்கை வளமையா தண்ணி இப்படி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை வருஷம் இருந்தாலும் தண்ணி இதே ஓட்டம் தான் பத்தாது. தண்ணி இப்படி இந்த கல்லில இருந்து கீழால வந்து கொண்டே இயற்கையா வந்து கொண்டே இருக்கும். ஊற்று இதுக்கு தண்ணி வர சத்தம் கேட்கும். ஓ என்ன தண்ணி வர சத்தம் கேக்கு. இது வாய்க்கால வர வாங்கி சத்தம் கேக்குது. ஆனா அப்படி ஒண்ணு இப்ப நான் இந்த கதவு போட்டோம்னு சொன்னா இன்றைக்கு போட்ட மாட்டேன், நாளைக்கு விட்டு 4 நாளைக்கு தண்ணி வளைஞ்சு பாயும். 2 நாளைக்கு தண்ணி ஃபுல்லா நம்பி வளைஞ்சு பாயும். ஆனா அந்த படியை பார்த்தா எல்லாமே நினைப்பாங்க பெருமளவு வாழ்வு மட்டும் தான் தோட்டம் தெரியுது. ஆனா அதெல்லாம் அப்படி இல்லை. இறங்குறக்காண்டி தான் அந்த படிகள் எல்லாத்தையும் வந்து அதிகமான படிக்க வச்சிருந்தாங்க. இதுதான் காரணம். இதுக்கு மேற்கொண்டு எப்பனால காரணம் அவங்க சொல்ல இயலாது. நாங்கள் சரியண்டு நாங்கள் சொல்லல. ஒரு 2 உயிர் போயிட்டுன்னு சொல்லி ஒரு மன வருத்தம், மனவேதனை சொல்லிக்கொள்ள இயலாது. இப்ப இந்த கேணி கட்டினது இந்த பிரதேசத்துல இருக்கிற இளைஞர்கள் நீச்சல் வெளிநாட்டுல இருக்கிறார்கள். எங்கட இந்த கேணியில குளிச்சுட்டு நாங்க அந்த இடத்த வந்து முழுமையா கட்டி புலம்பெயர்ல இருந்த உறவுகள் எல்லாம் செய்து கட்டி நீச்சல் பழக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கிறோம். இந்த கேணி முழுமையா கட்டின உடனே வந்து நாங்கள் நீச்சலை பழக்கிறதுக்கு வந்து நீச்சல் பழக்கிற ஒரு அந்த அவையோட நான் தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவை வந்து ஒரு மாசத்துல வந்து 2 சனி ஞாயிறு வந்து பழக்கி தாராக கேட்டிருந்தாங்க. அப்ப நாங்கள் வந்து இந்த நீச்சல் பழகக்கூடிய அந்த நாளில் வந்தால் வளர்க்குறதுன்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்திருந்தாங்க.
அதெல்லாம் வந்து இப்போ இந்த பிரச்சனையால் இன்னும் மிச்சம் வேலை முடிக்கல. அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவமும் நடந்துட்டுது. இதால் மேற்கொண்டு எங்களால் முடிவெடுத்து சொல்லி இல்லாமல் இருந்துச்சு அந்த பிரச்சனைகளால். இப்போ நிப்பாட்டி இருக்கிறோம். ஏற்கனவே இந்த வேலையை இன்னும் முடிவடையலை. கூடிய சீக்கிரம் இந்த வேலையை முடித்து இந்த தண்ணியின் லெவலையும் நாங்கள் இன்னும் குறைக்கிறதுக்கு முடிவெடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே 5 அடி தண்ணி தான் இப்போ நிற்கிறது. 5 அடியை விட இப்போ ஒரு 4 அடி தண்ணி கொண்டு வந்துட்டு நீச்சல் பழக்கிற டைம் அந்த நாங்கள் முழுமையாக வந்து குறைச்சி வைக்கிறது தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் இன்னும் இது வந்து இந்த ஆலயத்தின் அந்த நிபந்தனைகள் போட்டிருந்தோம். நாங்கள் இந்த நிபந்தனையில வந்து இந்த சிறுவர்கள் குளிக்கிறதுன்னு சொல்லி அங்கால சிறு கேணி ஒன்று கட்டி இருக்கிறோம். அந்த கேணி கட்டி இன்னும் அதுக்கும் இன்னும் நாங்கள் வந்து பலகைகள் இன்னும் கதவு போடையில அந்த சிறுவர்கள் தான் இந்த நீச்சலை பழக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து சிறுவர்களுக்கு ஒரு சில பயிற்சியில கொடுத்து கேணியில வந்து அந்த அதுல வந்து அதை கொஞ்சம் நீச்சல் பழக்கிற வீரரோட சேர்ந்து இன்னும் பழக்கிறதுக்கு எடுத்திருந்தாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த படிகளை கழிச்சிருக்கிறோம். நான் இந்த அளவு கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு நான் கதவு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் வேலை முடிக்கல. எல்லாமே தெரியும், எல்லாம் பாதியில நிற்குது. வந்து பெண் பிள்ளைகளையோ சிறுவர்களையோ முற்று முழுதாக இறங்க வேண்டாம் தான் மறைஞ்சிருந்து நாங்கள். இது வந்து அவர்கள் வந்து மக்கள் நடமாட்டம் எல்லா டைம்ல தான் வந்து இறங்கி இருக்கிறோம். சரி, அவைகள் மக்கள் காப்பாற்றுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்திருக்கு. இதுல செருப்பு கிடக்கு அந்த பிள்ளைகள்டையோ தாக்கல் பதட்டத்தில் இருக்கிறது. வந்து முதலுதவி கூடி செய்கிற அளவுக்கு அங்க யாருமே இல்லை. மற்ற அங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து 3 கிராமம். உங்களோட கிராமத்துக்குரிய ஆதார் வைத்தியசாலை எது? கும்பலாவுனே வந்து மத்தியில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். இதில் இருந்து கிட்ட 150 மீட்டர் 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். அதில் வந்து சும்மா வந்து ஒரு மாத்திரை மருந்துகள் கொடுக்க மாட்டேங்தான். அதாவது ஒரு காய்ச்சல் அப்படியானதுக்கு மட்டும்தான். ஆனால் அதில் வந்து பெரும்பாலானது வந்து ஒரு முதலுதவி செய்கிற அளவுக்கு இல்லை. சும்மா ஒரு காயம் வந்தால் கட்டி விடுவினோம். மேற்கொண்டு மாஞ்சல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இதுலேருந்து அந்த பிள்ளையை வந்து தண்ணியிலேருந்து எடுக்க வந்து சரியாக வந்து 8 நிமிஷத்துக்கு எடுத்துருந்தாங்க. வெளியில் 7 நிமிஷம் 40 செகண்டுக்காக வெளியில் எடுத்திருந்தாங்க. எடுத்து அந்த இங்கேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆர்மியின் வாகனம் ரோட்டை வந்து ஆர்மியின் மறைச்சி தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு அங்கே போயிருக்கோம். 18 நிமிஷம் 19 நிமிஷம் பிடிச்சிருக்கு கொண்டு வர. அந்த 19 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இதுலேயே அந்த ஆதார வைத்தியசாலையில் கொண்டு போயிருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றிக்கலாம். ஒரு பிள்ளைக்கு நான் வெளியில் எடுக்கும்போது உயிர் இருந்தது, காப்பாற்றிக்கலாம். ஒரு பிள்ளைக்கு வெளியில் எடுக்கும்போது உயிர் இருந்தது. இதய துடிப்பு நாடி துடிப்புகள் எல்லாம் கையில் இயங்கி கொண்டு இருந்தது. ஆனால் அங்கே கொண்டு போகும்போது இடையிலேயே எல்லாமே இந்த இடத்துல யாரும் முதலுதவி செய்யறதுக்கு முயற்சி இல்லை. என்ன சொன்னால் அந்த இருந்தாக முக பொம்பளை பிள்ளைகள் அவளுக்கு இந்த 2 பிள்ளைகளை வெளியில் எடுக்கக்குள்ள அந்த ஏக்கம் மற்றது என்ன செய்கிறேன்னு சரியா கத்துறது அந்த மாதிரி நாங்கள் ஆம்புலன்ஸ் கோல் அடிக்க ஆம்புலன்ஸ் கொக்குலா இல்லை நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அங்கேருந்துலாம் வந்து கொண்டு போகிறதுக்கால வசதி இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் இருந்தது வாகனங்கள் இருந்தது. நாங்கள் இதில் சொன்ன உடனே வந்ததுக்கு ஆர்மியின் வாகனம் தான். ஆர்மி வாகனத்தெலாம் கொண்டு போயிருந்தோம். நாங்கள் கொண்டு போயும் அந்த 2 பிள்ளைகளும் தவறிட்டோம். எங்களோட கும்பலவங்க சார்பில் ஒரு வேதனையான ஒரு விஷயம். எல்லாருக்கும் நீச்சல் பழக்கிறது தான் எனக்கு பள்ளிக்கூட பாடசாலை மட்டத்திலிருந்து கட்டாயம் நீச்சல் பழக்க வேணும். விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கு கூடிய கவனம் செலுத்துறது நல்லா. இப்படியான சம்பவங்களை இனியும் பெறக்கூடாது. இந்த கேணி எவ்வளோ கால வரலாற்றை கொண்டது? கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மாக்கள் சொல்லின காலத்துலேருந்து பார்த்தா ஒரு 80 வருஷம் பழமையான காணி. இப்போ கட்டப்பட்டது வந்து சரியா வந்து ஒரு 2 வருடங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் முழுமையாக வேலை முடியல. சில காரணங்களால் மண்ணுகள் சரியான டைமுக்கு வராது. அப்போ மண்ணுகள் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் மண் பறிக்கிறதுக்கு. மற்றது இங்கே அந்த ஒரு நீச்சல் பழக்கிறக்கூடிய சகல இதுவும் இருக்குது. அந்த களஞ்சியாறையில் இருக்குது. நீச்சல் இந்த ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது. அது நாங்கள் ஃபுல் வேலை செய்த பிறகு ஒவ்வொரு ஜன்னல்லையும் வந்து கட்டி விடுறதுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஒரு யாரும் அப்படி தாண்டிருந்தாலும் சின்ன பிள்ளை விழுந்தாலும் ஜாக்கெட்டுக்கு போடக்கூடிய மாதிரி அந்த சிந்தனையில் எல்லாமே இருக்குது. ஆனால் முழுமையாக வேலை முடியாதால நாங்கள் எதுவுமே செய்யலை. மிச்ச வேலையை பாதி வேலை செய்த குறையிலேயே இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும். மற்றது நான் முழுக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணினது என்னென்னு அப்படியும் சில தண்ணியை தேக்கி வைக்கக்குள்ள ஃபுல் கேமரா தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இங்கே எதுவும் அசம்பாவம் நடக்கக்கூடாண்டாக்காண்டி. நாங்கள் இதுவரை காலம் இப்படி நடந்தது இல்லை. ஆனால் இப்படி நடந்தது வழியாக நாங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய நிலைமை. இன்னும் நாங்கள் தண்ணியை நாங்கள் ஃபுல்லாக குறைக்கத்தான் பார்த்துருக்கிறோம். இப்படி சம்பவங்களை நடக்கக்கூடாது. வணக்கம் அவர்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம் சொன்னால் குமுளமுனை கொட்டுக்கிணறு பிள்ளையர் ஆலயத்தில் நிற்கிறோம்.
ஸோ நேற்றைய தினம் நடந்த அசம்பாவிதம் நடந்த அந்த கேணி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்க ஒருக்கா செய்து காட்டுறோம் பாருங்க. இந்த இடத்துல அந்த பிள்ளை வந்து வீடியோ எடுத்த இடம் வந்து இது இருக்கும். இதுல இருந்து எடுக்கும், கீழே இருந்து. ஓகே, இப்போ நேற்றைய தினம் அங்கிருந்து வீடியோ எடுக்கும் போது முதலாவது படியில் அவங்க நிற்கிறாங்க, அந்த சோடியாக நின்றாங்க. அடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் போக பின்னால் இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் கீழே இறங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூர அடுத்த ஸ்டெப்ஸ். ஓகே, இதுதான் அவங்களோட 3வது ஸ்டெப்ஸ். 4வது ஸ்டெப்ஸில் வலிக்கு கீழே விழுகிறாங்களா என்னென்னு தெரியல. பிறகு அங்கேருந்து இந்த மாதிரி இப்போ அந்த நேரம் தண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ எனக்கு இவ்வளோ உயரமாக இருக்குது. பட் அந்த பிள்ளைகள் கட்டையாக இருக்கிறதுனால முழுமையாக மூழ்கிட்டாங்க. மூழ்கின உடனே இப்போ கேமரா பிடிச்ச பிள்ளை ஓடி வாரான். இதுலேருந்து இறங்கி முயற்சி செய்கிறான். அவன் இதுக்குள்ள விழுந்து தானே இதை பிடிச்சி ஏறுறான். இந்த இடத்த இதை பிடிச்சி அவன் ஏறும்போது ஒரு நிமிஷம் அவன் தாண்டு இருக்கான். தாண்டி தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். நேற்று கும்பலமுனையில் ஒரு பெரிய சோகமான சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். எனக்கு ஐயா அரைஞ்சி இப்படி குளத்தில் 2 புள்ளிகள் விழுந்துட்டுதல்னு சொல்லி அரைஞ்சி அவடத்துல போனேன். நான் போன போது அவ சொல்லிச்சுன்னா ஏதாவது நடந்தோன்னு சொல்லி இல்லை அந்த புள்ளிகள்லாம் புள்ள கிடக்குன்னு சொல்லிச்சுன்னா கமரா கோனில் வேலை செய்யுது. 3 புள்ளையிலும் 2 புள்ள உள்ளுக்கு இறங்கி நின்று இருக்கு, ஒரு புள்ள பார்த்துருக்குது. நாங்கள் கோனுக்கு ஏற்றுவோம், கோனில் இருந்து பாருங்கன்னு சொல்லிச்சினோம். நான் விட்டுட்டு வந்துட்டேன். வேந்து இன்றைக்கு அந்த பிள்ளைய தாய் தகப்பனடியிலேருந்து சங்கதி நடந்தான்னு சொல்லி அந்த பிள்ளைய வீட்டுக்கு போய் கேட்டோம். அவையாள் சொல்லிச்சு நம்ம இப்படி என்று சொல்லி சொன்னால் தங்களுக்கும் ஒரு முதலம் தெரியாது. தான் அந்த நடந்த சம்பவத்துக்குரிய 3 புள்ளையில ஒரு புள்ளைன்ற தாய் சொன்னா தன்னை புள்ளையை ஏற்றி கொண்டு டீசனுக்கு கொண்டே விட்டுட்டு டீசன்ல இருந்து புள்ளைய கொண்டு வந்ததாம். கொண்டு வர இந்த புள்ளைகள் 2 பேரும் வந்து தனியா நிக்கணுமாம் வீட்டுல. அந்த புள்ளைன்ற கொண்டு வந்த புள்ளைன்ற தாய் 2 புள்ளையில ஒரு புள்ளைன்ற தாய் வந்து பாலப்பழத்துக்கு ஏதோ காக்கா அங்க உள்ளுக்குள்ளே யாரோ போனா போல காணாமல் போட்டுனோம். அவைகளை தேடுறதுக்காக வர சொல்லி கூப்பிட்டு வந்து போனதாக பாலப்பழத்துக்கு போனவே காண இல்லையான்னு சொல்லி ஏதோ செய்து வந்து போனதான் அந்த அடையாளம் பாக்குறதுக்கு போன இடத்துல இதுகள் வந்தா போல இதுதான் அங்க தேல வந்து தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு நிக்க கிடையாது. இவ்வளவு ஏற்கனவே கோயிலுக்கு போறோம், கோயிலடிக்கு தாங்கள் போகணும்னு சொல்லித்தானா இருந்தது. கேணியை பார்க்கணும்னு சொல்லித்தானா இருந்தவளவே. அப்ப தனக்கு அங்க டெலிபோன் எடுத்துருக்கணும் போலடக்கு நாங்கள் இப்படி கேணி பார்க்க போறோம்னு சொல்லி டெலிபோன் எடுத்த ஓலடக்கு இருங்கோ நான் வாரணும்னு சொல்லி சொன்னதான் இங்க வேற பிள்ளைகள்கிட்ட கோணம் இல்லையா தாயாக்கள் விட்டுட்டு போட்டணுமா. அப்ப வந்து உடனே இவ்வளவு மனம் வலிக்கிட்டு போய் மாங்காய் பிடிங்கொண்டு சப்பரன்னு சொல்லி மாங்காய் பிடிங்கொண்டு போனோடனே அதை உடச்சி கூட சப்பையில போலடக்கு போய் தான் நேரடியாக போய்தான் இவ்வளவு ஒன்று இறங்கி படம் எடுத்திருக்கிற அளவு போலடாக்கு. இவ்வளவு இறங்கி படம் எடுக்கின்ற பொழுது 2 புள்ளிகள் அங்க ஆனால் அந்த புள்ளிகள் நீந்த தெரிஞ்சு கொஞ்சம் கொண்டாலும் நீந்த தெரிஞ்ச புள்ளிகளாக இருந்தால் தப்பி இருக்கு. 3 புள்ளிகள் ஒரு புள்ளைக்கு நீந்தக்கூடிய தைரியம் இல்லை. ஆனா இந்த புள்ள படம் எடுத்தது ஒரு அந்த 2 புள்ளிகள்ட்டும் கோணம் இல்லை, இந்த ஒரு புள்ளியிட்ட கோன் இருந்தது. அப்போ அந்த புள்ள தான் படம் எடுத்தது. இந்த புள்ள மேல நின்றது, கீழே நிற்கக்குள்ள சவரப்பட்டு போனது படத்துல தெரியுது. அங்க கமரா கோன்ல படம் எடுத்த படத்துல தெரியுது. அதான் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையில குற்றம் இல்லை போல தெரியுது. விசாரணை செய்த போதும் அந்த பிள்ளையிலையோ அந்த தாயிலையோ எந்த குற்றமும் இல்லை. இவ தேடி வந்தாக்களே ஒழிய மற்றபடி அந்த குடும்பத்திலே எந்த குற்றமும் இல்லை போல எங்களுக்கு தெரியுது. இனி நடந்த நடைமுறைகளின் படிக்கு நாங்கள் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த பிள்ளைன்ற மனம் சோறாமல் அந்த பிள்ளைன்ற எதிர்கால படிப்பு போகணும்ன்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைன்ற வாழ்வாதாரம் இல்லை, அந்த பிள்ளைன்ற வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனபடியால் இது அங்கேயும் பொம்பளை பிள்ளைகள் தனியா இருக்காமல் கொண்டு வந்து கொடுத்தன்ற மாதிரி சொல்றா. அந்த பிள்ளைய கொண்டு வந்து தாய் ஏதோ கிளிநொச்சிக்கு போறோண்டு போய்க்குள்ள கொண்டு வந்து பாதுகாப்புக்கு விட்டுட்டு போனோண்டு. அவ ஒருத்தரும் இல்லாமல் ஒரு பிள்ளைய விட்டுட்டும் போகலாம், பக்கத்து வீட்டிலும் கொடுத்துட்டு போகலாம். அங்கே ஒன்று நடந்தால் அந்த தாயும் பதில் சொல்லலாம். அப்ப அதால தாயை கூட்டிக்கொண்டு இங்க கொண்டு வந்து பாதுகாப்பா தான் விட்டுட்டு போகணும். இதில் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் அதுகள். ஆனபடியால் அவைகளும் பாதுகாக்கிற கிடையில இவையாக வலிக்கிட்டு கோயில் அடிக்க போட்டோம். எல்லாரும் ஒருத்தருக்கு கதைச்சு அப்போ ஒரு முடிவும் சொல்ல மாட்டாத அளவுக்கு அவை தானே கோன் பண்ணி சொன்ன மாதிரி தாய் சொல்றா. கோன் பண்ணி சொல்லி நாங்கள் கோணி வாக்குறோம். இப்போ 2-3 கிழமையாக இவை ரை பண்ணி இருக்கிறோம் போலடக்கு வேண்டிய சாம்பிளை பார்க்க கோயிலடிக்கு போய் படம் எடுக்கணும் போன்ற மாதிரி தான் போனது. அது விதி அதுவாக போட்டுது ஒன்றும் செய்யல. அது நாங்கள் கேமராவில் இருக்க காட்சியின்படி
சோ அங்க யார் மேலயும் குற்றம் இல்ல, எல்லாம் தவறுதலா நடந்தது. தவறுதலாகத்தான் இந்த நடந்தது. பிள்ளை ரொம்ப முயற்சி செய்திருக்கு நல்லபடியா. ஆனா இந்த புள்ளையும் ஒரு நூலுடைய தப்பி இருக்கு. இப்ப அந்த போன புள்ளிகள் கட்டை நோக்கி போயிருந்திருந்தால் வந்திருக்கும். கட்டில இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு பாகம் அளவுல தள்ளி போட்டுதல் இந்த மற்ற வளத்துக்கு விழுந்தபடியா தான் இந்த அந்த புள்ளை நீந்தி போய் மற்ற புள்ளிய பாதுகாத்திருக்கும். ஒன்றிலியோண்டு அதுவும் உருக்கி பிடிச்சி இருக்குது பலன் சொல்லி இழுக்க ஒன்றிலியோண்டு சில நேரம் 3 புள்ளையும் தான் அப்படி கவுப்பட்டா போலான் பிடிபட்டு இழுபடையலாமத்தான் கொஞ்சம் பாறை சும்மியோட தான் வந்து இந்த புள்ளை அந்த கட்டுல பிடிபட்டபடியா தான் இந்த புள்ளையும் தான் வந்தது. இல்லையா இந்த புள்ளையும் சேர்ந்துதான் போயிருக்கும். ஏதோ கடவுள் செய்த கிடைச்சிருக்கு. கும்பலமுனையில மறக்க முடியாத ஒரு கும்பலமுனையிலே மறக்க முடியாத சம்பவம். இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் அறியக்கூடியதாக எங்களுக்கு நாங்க பிறக்கமுக்கு முந்தி அந்த கோயில் வந்ததுன்னு சொல்லலாம். இவ்வளவு காலத்துக்கும் ஒரு அசம்பாவிதம் ஆடலை. நானும் அந்த குளத்துல ஏற்கனவே விழுந்து தப்பி வந்தேன். நான் ஒரு எத்தனையோ பேர் விழுந்து தப்பி வந்தார்கள். அந்த பிள்ளையார் காப்பாற்றி தான் விட்டவர் எனக்கு. நானும் வந்து இங்க அம்மாட்ட அடி வண்டின்னா ஐயாட்ட விளக்கு மாத்தால அடி வண்டினா கோயில் அடிக்கு போனேன்னு ஏறி கட்டில ஏறி விளையாடி கொண்டு இருந்த போது விழுந்தேன். நான் படி கிடந்தபடியா திரும்பவும் வந்து அந்த படியில் ஏறி கட்டுக்கு மேலாலே ஓடி வந்து படிக்கு கீழே விழுந்தான் வந்தேன். இப்ப தண்ணி கொஞ்சம் கூட எனக்கு இப்ப புதுசா கட்டுறாங்க. இது நன்னீர் தானே? ஓ நல்ல நீர் தானே, குளிக்கிறதுக்குரிய நீர் ஒழிய அந்த கழிவு நீர்கள் ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப நியாயமான செலவுல மில்லியன் கணக்குல செலவழிச்சு உள்ளுக்கு புழுதி மண் எடுத்து கொண்டு வந்து போட்டு தண்ணி சுத்தமாயிருக்கணும் என்றும் அந்த கிணத்துல வந்து போட் போட்டிருந்தவே பொம்பளையல் குளிக்கலாண்டு. ஏனெண்டா பொம்பளையல் வந்து சுகமில்லாத நேரத்துல போய் அதுக்கு குளிப்பினோம். ஆம்பளையல்டா பிரச்சனை இல்லை. தீர்த்தம் எடுக்கிற போது தீர்த்த கிணறு குளம் தான் அதுன்ற பேர். தீர்த்தம் எடுக்கிற போது இப்ப நாங்கள் விரதம் இருந்து விரதத்தோட போவோம். அந்த நேரம் எல்லாரும் முழுகலாம் குளிக்கலாம், அது செய்யலாம். அதுக்கு பின்னால உட்காரணங்களும் பொம்பளைய போறதுக்கு அனுமதி இல்லை அந்த இதுல. ஏண்டா விரதம் இருந்து போய்க்க நாங்கள் சுத்தபத்தமா போவோம். மற்றபடி என்ன போயிடலாம். மற்றது ஆம்பளையர் வந்து எட்டியோடவோ குளிக்க கூடாதுன்ற ஒரு உத்தரவுல எழுதி போட்டவ. காரணம் என்னன்னு சொன்னால் அதுல வந்து சுத்தி வர பொம்பளைகள் வந்து சுத்தி கும்பிடையக்குள்ள ஆம்பளையர் எட்டியோட நிக்கிறது பிழை என்பதற்காக காற்றொட்டியோடையோ சரத்தோடையோ நீங்கள் குளிக்கலாம், எட்டியோட போகக்கூடாதுன்னு அங்க எழுதி ஒட்டினவ. அப்ப எழுதி போட்டதை கூட ஜனம் தூக்கி எறிஞ்சு போட்டுது. ஏற்கனவே போட்டதை கூட தூக்கி எறிஞ்சு போட்டுது. அதை போடக்கூடாண்டா. நான் முன்முறைக்கு அந்த பக்கத்து கட்டு உயர்த்தி இருந்தா அந்த பிரச்சனை வராது. அந்த கட்டு உயர்த்த கூடாது. அந்த கோயிலையே அந்த இறைவன் ஏற்கனவே வந்த காலத்துல எல்லாருக்கும் தரிசனமா கொடுத்தது என்னென்றால் தன்னை சுத்தி கட்டக்கூடாதுண்டும், அதாவது கட்டக்கூடாதுண்டும். காகங்களின் கொடுமை தாங்க மாட்டாம தான் நெட்டு போட்டு கட்டியிருந்தவ. இப்போ கொஞ்சம் கட்டை உயர்த்தி போட்டு மேல நெட்டு போட்டிருந்தவ. அதையே இறைவனுக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னா தான் முழு பார்வையில இருக்கும். தன்னுடைய உடம்பு முழுக்களும் முழு பார்வையோட வெளியரங்கத்துல தோற்றணும் என்று சொல்லித்தான் ஏற்கனவே வந்த இடத்துல கட்டின. இவ கொஞ்சம் மேல கட்டி தலை தெரியுது இருக்க. நான் கனகாலம் 2 வருஷத்துக்கு மேல கோயிலடிக்கு உள்ள போய் வெளியில நிக்கிறேன். அப்ப உள்புதனம் தெரியாது எத்தி கட்டியிருக்கணும் நினைக்கிறேன். அது இறைவனுக்கு பொருந்தாதவர்கள் எல்லாம் இருக்கே ஒன்றும் செய்யலாது. எனவே நினைச்சேன்னா அந்த அதுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அட்டகாசம் செய்யாமல் தான் அதை கொஞ்சம் உயர்த்தி கட்டினவே. தனக்கு நெட்டால் அடைச்சால் தனக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த ஒரு பாதுகாப்பு தான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி தான் இருந்தது. நல்ல காரணம் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீர்கள். நான் ஒரு ரோஸ் அற்புறத்துக்கு தான் நேற்று வைக்கிறேன். நெடுக பேசுறேன். பப்பனே உனக்கு இப்படித்தான் பிள்ளையாரப்பாண்டு காலம் அடிக்க கூப்பிடும் பப்பனே பேசுறேன். நான் ஏன்னு சொன்னா பிள்ளையாரப்பாண்டு சொல்லி ஒரு ரோஸ் கற்பூரத்துக்கு என்னட்ட நெடுக ஒவ்வொரு நாளும் நேர்ந்தாலும் ஒரு நாளும் ஒரு நேர்த்தி எடுத்து போடும். இப்போ அப்ப நான் ஏன்னா கற்பூரத்துக்கு கூட வழி இல்லாத வருவோம். எனக்கு ஒவ்வொரு நேர்த்தியை வச்சுட்டு போய் தான் நான் என்னட்ட வெல்றேன்னா நீ எனக்கு ஒரு ரோஸ் கற்பூரத்துக்கு தான் நீ அடிமையான பிள்ளையாரப்பாண்டு நெடுக திட்டுறேன். நான் பிள்ளையார் ஏன்னு சொன்னா நேர்த்தியை வச்சுட்டு போனா அந்த நேர்த்தி உடனே கிடைக்கும். அப்ப அதாலதான் ஒரு நாளும் நான் நேர்த்தி வச்சுட்டு தான் போறேன். கற்பூரம் ஒரு வட்டி கற்பூரம் வந்த அப்புறம் நான் அனுப்பி விடுறேன் நான் சொல்லி போட்டு விட்டுனா கொண்டு அந்த ஒரு ரோஸ் கற்பூரத்தை 5000 முறைக்கு தான் கொடுத்து விடுறேன். கொடுத்து விட வழி இல்லை, 5000 காண இயலாது. அப்ப அதால நான் இப்படி வச்சிருக்கேன். அப்படியான ஒரு கருணை உள்ள பிள்ளையார். நாங்கள் ஒண்ணுமே செய்யலாது. விதியை தான் அளந்துடுது. இந்த எல்லா மக்களுக்கும் கும்பலமான மக்களுக்கு இதுவரை காலம் நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்ததுட்டு கவலைப்படுறோம். நாங்கள் இந்த குடும்பம் இப்படி ஒரு நல்ல குடும்பத்திடையில வந்து நல்ல பிள்ளைகளும் வந்து அதுகளுக்கும் ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகள், அப்ப அதுக்கு ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகளாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாம் அன்னைக்குள்ள கடவுள் இந்த வயதுல எடுக்கிற உரை. முதலாவதாக தாய் தகப்பன் உணர வேண்டியது ஒன்றே உண்டு. 12 வயதுக்கும் 22 வயதுக்கும் உள்ள பொம்பளை புள்ள சரி ஆம்பளை புள்ள சரி அன்பால கட்டி அன்பால தூக்கி உங்களோட பிள்ளைகளை தயவு செய்து வளவுங்கோ. இந்த ஆடம்பர வேலைகளுக்கு கொஞ்சம் விடாமலும் அடுத்தவற்ற தூண்டுகோல்களும் விடாமலும் ஆசிரியர்மார் பிள்ளைகளை கொண்டு போற இடங்களுக்கு பிள்ளைகளை கொஞ்சம் கவனமான முறையில கொண்டு போய் குளத்திலே ஆத்துல இறங்க விடாமல் பார்ப்பதும் உங்களுடைய தயவான கடமை என்றதை யோசிங்கோ. இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் ரெண்டும் அங்க கவலைப்படுதல் தாய் தப்பன். இந்த தாய் அங்கே யார் என்ன எந்த புள்ள தப்பிட்டு அந்த புள்ள தப்பே இல்லையேண்டு இந்த தாய் அழுது கொண்டு இருக்கிறாள் என்னென்றால்
எந்த தாயின் தாய் தாய் தான். ஆனபடியால் இதை எல்லாருமாக நினைச்சு ஏதோ எல்லாரும் விதி என்றுதான் சொல்ல வேணுமே தவிர ஆறலும் குற்றத்தை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு நிலைமை எல்லாருக்கும் அந்த நிலைமை. அதுல இருந்து நீங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வயதை நீங்கள் கடைப்பிடிங்க. இதே மாதிரிதான் இந்த கைம்பஸ்ல நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கைம்பஸ் பிள்ளைகளே நீங்கள் படிச்ச பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஆசிரியர்மா தப்பு விடலாம் தவறு விடலாம், நீங்கள் கைம்பஸ் போன பிள்ளைகள் இங்கிலீஷை படிச்சிருந்திருந்த வெளியில இருந்து நீங்கள் வகுப்படுத்தி நீங்கள் வீட்டில இருந்து படிச்சிருந்தா கூட சாவ தழுவி கொள்ள வேண்டாம். வெறும் கெடுத்துட்டு போட்டும், அது பிரச்சனை இல்லை, இவ்வளவு சொல்லட்டும். இப்ப கெடுத்தவை எல்லாரும் ஒரு கல்யாணத்தை கட்டி எல்லாரும் இன்னொரு கல்யாணத்தை கட்டி ஏமாந்து போக இல்லை, எல்லாரும் ஏமாந்து போகணும். ஆனபடியால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே இது பள்ளிக்கூடம் பிறந்த இல்லைன்னா வந்து வீட்டில இருந்து வகுப்படுத்தி இங்கிலீஷ் காசை கட்டுறீங்களான இங்கிலீஷ் எடுத்திருந்தா இன்றைய வெளிநாடு போகக்கூடியது எத்தனையோ சுதந்திரத்தை கெடுத்தும் கூட ஒரு பிள்ளைய தாய் பெற்று வளர்த்து படிப்பிச்சு எவ்வளவு துயரத்தோட இருக்கிறார். உங்களோட இந்த கோபத்தை அடக்கி கோபம் கொள்ளாதபடிக்கு நீங்கள் இதை தயவாக கேட்கிறேன். ஒரு ஆசிரியர் ஏமாத்தினாலும் சரி ஒரு ஆசிரியை ஏமாத்தினாலும் சரி தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்கிறேன், பெற்ற தாய் தகப்பனே அல்லாது கூட பிறந்த சகோதரங்களை நீங்கள் ஒன்று கொண்டு ஒருத்தர் கெடுத்து வாழாமல் இருங்கள், ஒருத்தர் தூண்டி வாழாமல் இருங்கள். வீட்டுக்கு வீடு வாசல்படி உங்களுக்கும் சகோதரங்கள் இருக்கு, எங்களுக்கும் சகோதரங்கள் இருக்கு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. ஒருத்தர் தூண்டி வளவாமல் அதை அடக்கி அன்பால ஒற்றுமையாக அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி நல்ல முறையில புத்தி சொல்லி அந்த பிள்ளைகளை நடைமுறையிலே அறிவில உள்ளதாக திருத்தி நீங்கள் வாழ வேணும், வளர வேணும், இனம் பெருக வேணும் என்று நினைச்சு உங்களை தாழ்மையோடு நான் கேட்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக.